வணக்கம் அனைவருக்கும் கைஸ். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம 1 year ஆனிவர்சரிக்கு கொஞ்சம் கோர்சஸ் ஃப்ரீயாக கொடுக்குறதா சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஃப்ரீ கோர்சஸ்க்கான மெயில் ஐடி வந்து கீழே அட்டாச் பண்ணியிருக்கோம். அந்த மெயில் ஐடி யார் யாருக்கு என்னென்ன கோர்சஸ் ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிற மெயில் ஐடி அட்டாச் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபார்மில் ஒரு 700 கிட்ட ஃபில் பண்ணியிருந்தாங்க. சரியா? இப்போ நம்ம வந்துட்டு ஒரு 75 பேருக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். ஸோ 75 பீப்புளுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 36,000 37,000 கிட்ட வந்துச்சு. ஸோ நம்ம இந்த வருஷம் போன வருஷம் நிறைய கொடுத்தோம். நிறைய ப்ராக்டிஸ் மார்க் கொடுத்தோம். ஐடிஸே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் மார்க்கில் நம்ம ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு ஐடிஸ் வாங்கியிருப்போம். ஃபீஸ் ஒரு 50,000 கொடுத்தோம். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 40 கிட்ட நம்ம கோர்சஸ் ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். ஸோ தொடர்ந்து நாங்கள் யாருக்கு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக ரொம்ப ஒரு நன்றி. நீங்கள் உண்மையிலே உங்களுக்கு வேறு வாய்ப்பு இல்லை, வசதி இல்லை, என்னால் படிக்கிறதுக்கே கஷ்டம், செலவழிக்க முடியல அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் இது. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட்டை எங்களுக்கு தாங்க. நாங்கள் எந்த தப்பு பண்ணாலும் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். நாங்கள் வெப்சைட்டு ஆப் எல்லாமே அதெல்லாம் எனக்கு வந்து புதுசு. சரிங்களா? ஸோ அந்த ஏரியாவே நான் ஃபுல்லாக கற்றுக்கிட்டு இருக்கேன். இல்லை அப்டேட்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். வேலை போய்கிட்டே தான் இருக்குது பேக்ரவுண்டில். எங்களுக்குன்னு ஃபண்டிங்லாம் கிடையாது. நம்ம ஒரு என்ன சொல்கிறது, பேக்ரவுண்டில் அப்படி இப்படி அப்படிலாம் எதுவுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் சும்மா வர்ற காசை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோன்னு ஆரம்பித்து இதுக்கு நான் வந்துட்டு கடன் வாங்கலை. இது ஆக்சுவலாக உங்களுக்கு வெளியிருந்து பார்க்குறதுக்கு இது என்ன ஈஸி அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் ஆக்சுவலாக வந்துட்டு நிறைய செலவாகும். பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்லி நம்மளுக்கு சர்வர் காஸ்ட்டே 30,000 கண்டிப்பாக ஆயிரும். இல்லை சேலரி இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிங்கன்னு வச்சுக்கிட்டுங்க, ஒரு மாதத்துக்கே அவ்வளோ செலவுகள்னு ஆயிரும். பட் அது எல்லாமே வந்துட்டு நான் ஏன் சொந்த காசை போட்டு பண்ணலை, வந்த காசை திருப்பி உள்ளே போட்டுட்ருக்கேன். அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பண்ணி இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம். ஏன்னா ஒரு வெப்சைட் ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு ஆப் ரெடி பண்ணணும்னா அதுக்கு வந்துட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, அது கண்டிப்பாக செலவாகும். கண்டிப்பாக லேக்ஸில் செலவாகும். ஸோ அதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய பேர் நம்மளுக்கு வந்துட்டு சார் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆப் வந்துட்டு நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்டு தான் பண்ணுறாரு. அவர் நம்மளுக்கு மினிமம் கொஞ்சம் குறைச்சி பண்ணி கொடுப்பார், ப்ரைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேரோட உதவிகளில் நிறைய பேருக்கு உதவுறது தான் இந்த சேனலே இருக்குது. இதையும் தாண்டி நாங்கள் என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை எங்களுக்கு சொல்லுங்கள். எங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுறோம். பிகினர்ஸ் கோர்ஸு இன்னைக்கு ஈவினிங் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். சரியா? இன்னைக்கு ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். குவான்ட்ஸ் அண்ட் ரீசனிங் வந்துட்டு லைவ் வரும். ஒவ்வொரு டாப்பிக்கும் லைவ் கவர் பண்ணிக்கிட்டே வருவாங்க. இங்கிலீஷுக்கு வந்துட்டு ஃபெப் வரைக்கும் உங்களுக்கு லைவ் வராது, ஃபெப்புக்கு அப்புறம் உங்களுக்கு லைவ் வரும். சரியா? ஏன்னா நான் தான் எடுக்கணும். நான் வந்துட்டு இந்த லாஸ்ட் ரோப்பு பார்த்துட்ருக்கேன், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கேன். அதனால் எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பட் உங்களுக்கு 20 டேஸுக்கு அப்புறம் நான் லைவ் வந்துடுவேன். கவலைப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னன்னாலும் பார்த்துக்கலாம். உங்கள் கூடவே நாங்கள் இருப்போம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ப்ராமிஸ். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் என்னன்னாலும் இந்த ஃபீல்டு விட்டு போயிடாதீங்க. கண்டினியூஸாக படிங்க. உண்மையிலே ஒர்த்து. இந்த வேலையும் நீங்கள் போடுற எஃபோர்ட்டும் கண்டிப்பாக ஒர்த்தாக ஒரு நாள் மாறும். தேங்க்யூ. டாட்டா. பை பாய்.